யோசிச்சு பாருங்க, சினிமாலும் அரசியலும் ஒன்னா சேரும்போது என்னெல்லாம் நடக்கும்னு. சில சமயம் அது ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்கும். அப்படி தமிழ்நாடு வரலாற்றிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிறது ஒரு ஸ்டேட்டோட அரசியலையே மாத்தி போடுமா, முடியுமா அப்படி? இந்த கேள்விக்குள்ள தான் நாம இன்னைக்கு ஆழமா போக போறோம். இதுக்கான பதில் நம்ம வரலாற்றிலேயே ஒழிஞ்சிருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையில. வாங்க, முதல்ல டைம் டிராவல் பண்ணி 1970களோட ஆரம்பத்துக்கு போலாம். அப்போ தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி இருந்துச்சு? திமுக தான் ஆட்சியில இருந்தாங்க. ஆனா மேலோட்டமா பார்க்க அமைதியா தெரிஞ்சாலும் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய புயல் உருவாயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஒரு பரபரப்பான காலகட்டம் அது. அப்போ 1972ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவோட ஒரு முக்கியமான தூண். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் அவரை கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய அரசியல் பூகம்பம். உடனே எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு? அதிமுகன்னு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. மக்கள் ஆதரவு அடேண்டப்பா அலையலையா திரண்டு வந்துச்சு. இந்த பரபரப்பான சூழல்ல தான் 1973ல அவரோட மெகா பட்ஜெட் படமான உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ்க்கு ரெடியானது. எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறத பார்த்தாலும் திமுக கட்சிக்கு இயல்பாகவே ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சது. அவங்க மனசுல ஒரு பயம். அடுத்த எலெக்ஷன்ல எம்ஜிஆர் தான் ஜெயிக்க போறாருன்னு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சோ இந்த அரசியல் டென்ஷனோட மொத்த அழுத்தமும் எங்க போய் இறங்கிச்சு தெரியுமா? நேரா எம்ஜிஆரோட உலகம் சுற்றும் வாலிபன் படம் மேலதான். ஒரு சினிமா ஒரு அரசியல் யுத்த களமாவே மாறிப்போச்சு. எம்ஜிஆரோட படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்க ஒரு பெரிய பிளானே போட்டாங்க. பல முனைகள்ல இருந்து தாக்குதல். சென்னையில இருந்த ஃபிலிம் பிரிண்டிங் லேப்ல படத்தை பிரிண்ட் பண்ணவே விடல. தியேட்டர் ஓனர்களை கூப்பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணீங்க, அப்புறம் தியேட்டர் இருக்குமானே தெரியாதுன்னு மிரட்டல். தெருவுல ஓட்டின போஸ்டர் எல்லாத்தையும் ராத்திரியே கிழிச்சு எரிஞ்சாங்க. இது பத்தாதுன்னு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தியேட்டர் இருக்கிற ஏரியாவுல கரண்டே கட் பண்ணவும் திட்டம் போட்டாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய எதிர்ப்புன்னு. இந்த எதிர்ப்புக்கு ஒரு மகுடம் வச்ச மாதிரி அப்போதைய மதுரை மேயர் முத்து ஒரு பொது இடத்துல ஒரு சவால் விட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் மதுரையில மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன்னு சொன்னாரு. பாத்துக்கோங்க அவங்க எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்கன்னு. ஆனா எம்ஜிஆரை சும்மா எடை போட முடியுமா? இந்த தடைகளை எல்லாம் பார்த்து அவர் பயந்துடல. அவரோட பதிலடி ரொம்பவே ஸ்மார்ட்டா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருந்துச்சு. அவர் என்ன செய்தார்னு பாப்போமா? எம்ஜிஆர் போட்டது ஒரு பக்காவான மாஸ்டர் பிளான். ஓகே, சென்னையில பிரிண்ட் போட முடியலையா? பிரச்சனை இல்ல. டீமை நேரா மும்பைக்கு அனுப்பி அங்க பிரிண்ட் போட்டாரு. சரி, ஃபிலிம் பெட்டிகளை எப்படி கொண்டு வருது? அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாரு. மாட்டு வண்டிலையும் வேன்கள்லையும் யாருக்கும் தெரியாம ரகசியமா தியேட்டர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. போஸ்டரை கிழிச்சிட்டாங்களா? டோன்ட் வரி, தமிழ்நாடு முழுக்க ரிக்ஷாக்கள்லையும் கடைகள்லையும் படத்தோட ஸ்டிக்கரா ஒட்டிட்டாரு. பவர் கட் பண்ணுவாங்களா? அதுக்கும் ரெடி. எல்லா தியேட்டருக்கும் ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணி வச்சாரு. அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு, எம்ஜிஆர் ஸ்டைல்ல. இந்த நடக்கிற போராட்டத்தை எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது வெறும் ஒரு சினிமா ரிலீஸ் மாதிரி தெரியல. இது எம்ஜிஆரோட தன்மான பிரச்சனையா மாறிடுச்சு. அதனால அவர் மேல இருந்த அனுதாபம் இன்னும் பல மடங்கு அதிகமாச்சு. அப்பா, இவ்வளோ தடைகளை உடைச்சுக்கிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க. தமிழ் சினிமாவே அது வரைக்கும் பார்க்காத ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை சந்திச்சது. ஒரு சரித்திர வெற்றி. நினைச்சு பாருங்க, வெறும் 50 நாள்ல அன்னைக்கு தேதிக்கு இந்த படம் 60 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணுச்சு. இது அந்த காலத்துல ஒரு நம்ப முடியாத மிகப்பெரிய சாதனை. சரி, எல்லாம் ஓகே. ஆனா அந்த மதுரை மேயரோட சவால் என்னாச்சு? படத்தை ரிலீஸ் பண்ணா சேலை கட்டுறான்னு சொன்னாரே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த சவாலுக்கு பதிலா மதுரையில மட்டும் ஒரே தியேட்டர்ல அந்த படம் 175 நாள் ஓடி வேற லெவல் சாதனை படைச்சது. கதை இதோட முடியல. எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த மேயர் வீட்டுக்கே போய் நிறைய சேலைகளை கொடுத்துட்டு வந்ததா அப்போ ஊரே பரபரப்பா பேசுச்சு. இது சரித்திரத்துல ஒரு மறக்க முடியாத சம்பவமா நின்னுடுச்சு. இந்த வெற்றி எம்ஜிஆருக்கு பணத்தை மட்டும் சம்பாரிச்சு கொடுக்கல, அதை விட ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துச்சு. அதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் கேபிட்டல். சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள் மனசுல ஒரு தலைவருக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் தான் அது. இந்த படத்தோட வெற்றி எம்ஜிஆரோட அரசியல் செல்வாக்க எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. 1973ல கிடைச்ச இந்த சினிமா வெற்றி நேரடியா 1977 எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றியா மாறுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான். 1987ல அவர் மறையிற வரைக்கும் எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டோட அசைக்க முடியாத முதலமைச்சரா இருந்தாரு. சரி, இப்போ இந்த வரலாற்று சம்பவத்தை மனசுல வச்சுக்கோங்க. இப்படியே நிகழ்காலத்துக்கு வருவோம். இதே மாதிரி ஒரு சூழல் திரும்பவும் உருவாக வாய்ப்பு இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் 1973, இன்னொரு பக்கம் வரப்போற 2026. அப்போ தலைவர் எம்ஜிஆர், இப்போ அரசியலுக்கு வர நடிகர் விஜய். அப்பவும் ஆட்சியில இருந்தது திமுக, இப்போவும் அதே கட்சி தான் ஆட்சியில இருக்கு. அப்போ வந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன், இப்போ வரப்போறது விஜயோட கடைசி படம்னு சொல்லப்படுது.
இந்த ஒற்றுமைகளெல்லாம் ஒரு பெரிய கேள்விய நம்ம முன்னாடி வைக்குது. எம்ஜிஆருக்கு எப்படி தடைகள் வந்துச்சோ அதே மாதிரி விஜய்க்கும் வருமா? ஒருவேளை அப்படி தடைகள் வந்தா அதையும் தாண்டி அவர் ஜெயிச்சா அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? என்ன நினைக்கிறீங்க? வரலாறு திரும்புமா